ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செமிஃபைனல் மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்து செமிஃபைனல் 2 மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அண்ட் அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய 9வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல் நம்ம ஸ்டைலில் சூப்பராக டீப் அனலைசிஸ் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, த கிரிக்கெட் சோல் தமிழ். ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் வரக்கூடிய டாஸ், லைனப், பிச்சு ரிப்போர்ட், அப்புறம் டீம்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய 2 பெஸ்ட்டு டெமோ டீம்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே போய்கிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னாடி கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும். ஃபேண்டசிஸ் பர்ன்ட். ஸோ ஃபேண்டசி வந்து இந்த பெட் கான்டெஸ்ட் இதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கலாம், மார்ச் 11 வந்து ஹியரிங் இருக்குது. அதை பற்றின அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதையும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ட்ரேடிங்கில் அந்த பேனுக்கு அப்புறம் நான் யூஸ் சொல்லிக் கொடுத்து அவங்களும் ஏர்ன் பண்ண வச்சுக்கிட்டு நானும் அதில் தான் வந்து ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக வந்து கற்றுக்கலாம். மறக்காமல் அதுக்கான லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன், 2K ட்ரேடிங் தமிழ். ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அதுதான் வந்து சேஃப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K டெக். வெல்கம் டு த கிரிக்கெட் சோல் தமிழ். ஸோ வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஸோ வான்கடே பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஆல்ரெடி நிறையா மேட்சஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெட் சாயில் விக்கெட்டு, நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான விக்கெட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி பேசஸுமே ஏர்லியராகவும் சரி டெத்லையும் விக்கெட்ஸ் வாங்க முடியும். ஸ்பின்னர்ஸ்க்குமே நல்ல டேனுன்றது இருக்கும். என்ன இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு நைட் மேட்ச்னால் நமக்கு வந்து அந்த டேனுன்றது டியூ ஃபேக்டர் காரணமாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆடல் ரசீதில் அதில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். நேபாள் மேட்ச் எல்லாம் சூப்பராக டேனுன்றதாச்சு. இங்கிலாந்து வந்து இந்த பர்டிகுலர் வேர்ல்டு கப்பில் வந்து ஸ்ரீலங்காலேயும் ஆடிருக்காங்க. அதாவது ஃபுல் பவுலிங் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் ஸ்பின் ட்ராக்லாம் ஆடிருக்காங்க. இங்கேயும் வந்து நிறையா மேட்சஸ் வந்து ஆடிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டீமில் ஆல் அரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. மேலே டாப் ஆர்டர் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. பட் ஸ்டில் எல்லா மேட்ச்சுமே வின் பண்ணி அவங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் டீமும் அதே மாதிரி தான், கடைசி வரைக்கும் பேட்டிங் இருக்குது. இங்கிலாந்து டீமும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 2 டீமுக்குமான பேட்டில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பார்த்துடலாம் எப்படி போகுது என்னென்னு. ஸோ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு தான். ஸோ நல்ல ஸ்கொயர் பவுண்டரிஸுமே ஸ்டார்ட்டாக தான் இருக்கும். நல்ல பேட்டிங் ஆடலாம். ஸோ விக்கெட்ஸுமே நல்ல பவுலர்ஸ் எடுக்க முடியும். ஸ்பின்னர்ஸும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸோ டியூ ஃபேக்டர் காரணமாக அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு 30% ஆஃப் விக்கெட்ஸ் தான் வந்து விழுகும் நைட் மேட்சஸில். 70% பேசஸ் வந்து அதே விக்கெட் எடுத்துருவாங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 185 to 200+ வரைக்குமே போகும். டாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும், சேசிங் தான் எடுக்கணும் டியூ ஃபேக்டர். ஸோ ரெட் சாயில் விக்கெட்டு நல்ல ஒரு பேட்டிங் இருக்கும். ஏர்லியராக நல்ல ஸ்விங்குமே ஆகும் ஒரு 1 or 2 ஓவர்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட்டுக்கு நல்லா வரும். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் பண்ண முடியும். ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். இந்தியாவோட 11 பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஜாக்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங். ஸோ இதை வச்சு தான் 2 மேட்ச் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய பெஸ்ட் 11. ஸோ இதிலே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரோக், ஜேக்கப் பெத்தல், டாம் பாட்டன், சாம் கரன், வில் ஜாக்ஸ், ரயான் அகமதை போன மேட்ச் உள்ளே கொண்டு வந்தாங்க. சூப்பரான கேமியோஸ் பண்ணார். 2 விக்கெட்டு ப்ளஸ் கடைசியில் வந்து ரன்கள் அடித்தார். லைம் டால்சன், ஜோஃப் ராச்சர், ஆடில் ரஷீத். ஸோ வான்கடையில் ப்ளே பண்ணனால மேபி லைம் டால்சன், ரயான் அகமது ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ லைம் டால்சனை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு லூக் குட்டு அந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்துருவோம். ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்ம் வந்துட்டார் போன மேட்ச் ஈடன் கார்டன்ஸில். ஸோ லிட்ரலி அதே மாதிரி ஒரு டிப்பிக்கலான ஒரு விக்கெட் தான். ஆனால் ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து ஸ்விங்கோ நம்ம போன மேட்ச் பார்க்க முடியல. அதேமாதிரி ஸ்பின்னர்ஸ்னாலையும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ண முடியல. நல்ல ஒரு டாக்டிக்கலான பவுலர்ஸ் மட்டுமே விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பும்ரா 2 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட்டு, வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கமே நடந்துச்சு. சமர் ஜோசப் வந்து பேச வச்சு 2 விக்கெட்டுன்றது எடுத்தார். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்ல சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்கில், அபிஷேக் சர்மா ஃபார்மில் இல்லைனாலும் அவருக்கு ஒரு ஈடு கொடுக்கும் வகையாக சஞ்சு சாம்சன் சூப்பர் ஃபார்மில் வந்திருக்காரு. போன மேட்ச் அவர் அடிக்கல அப்படின்னா இந்தியாவோட வின்னிங் வந்து கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். நல்ல ஒரு டைமில் ஒரு ஃபார்முக்குன்றது வந்திருக்காரு. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே பவுலிங்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங்கு நிறையா ரன்கள் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த சடனாக வந்து மிடில் வந்து ஹர்ஷதீப் சிங்கை வரைஞ்சிக்கிறதுக்கு பதிலாக ஹர்ஷதீப் சிங்கை போட விட்டு ஒரு 20 ரன்ன்றது கொடுத்தாங்க. ஸோ சம் வீக்னஸுமே இதில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ பவர் பிளேயில் கொஞ்சம் டஃபன் பண்ண பார்க்கணும். இந்த பக்கம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆடக்கூடிய பட்லரும் வில் சால்ட்டும் பெருசாக ஃபார்மில் இல்லை.
ஸோ மொமெண்டம் மீட்டர் ரெண்டு பேர்த்துக்குமே 50-50% தான் இருக்குது. இங்கிலாந்தோட ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட் வின்னில் வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துன்றது இருக்குது. வில் ஜாக்ஸு கிட்டத்தட்ட 4 மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. இன்னொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னைக்கு வந்து நான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கலை, இல்லைனா நான் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கலை, அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறாருன்னா, நான் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்காமல் நான் பேட்டிங்கே வராமல் என்றைக்கு இருக்கணும், அன்றைக்கி தான் எங்கள் டீம் வந்து ஒரு சூப்பரான மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கோன்றது அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வில் ஜாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7th டவுன் வராரு. பவுலிங்குமே அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ அவரை வந்து ஒரு மெயின் பவுலரும் கிடையாது, ஒரு மெயின் பேட்டராகவும் அவங்க யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதனால் அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினால அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவருடைய மைண்ட் செட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் வந்து ரொம்ப ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. பட்லருக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஃபுல் ஃபார்ம் அவுட்டு. ஃபில் சால்ட்டு இங்கே இந்தியாவில் ப்ளே பண்ண மேட்சஸில் ஓரளவுக்கு ப்ளே பண்ணார். ஆனால் ஸ்ரீலங்காவில் போய் அவருமே அவுட்டுன்றது நிறையா மேட்ச்சில் வந்து ஆனார். ஜேக்கப் பெத்தல், அதுக்கப்புறம் டாம் பாட்டன், ஹாரி ப்ரூக் பாகிஸ்தான் கூட நல்லா விளாண்டார். பட் ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா பாலுமே அவுட் ஆகிற மாதிரியே தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து ஒரு அக்ரெசிவாக ஆகிறாரு. ஸோ அது வந்து அவுட்டும் ஆகலாம், அடிக்கவும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அது ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். வான்கடே ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் நல்ல டியூ இருக்கும், ஃப்ளாட் ட்ராக்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் வென்யூவில் ஃப்ளாட் ட்ராக்காகவே இருந்தாலும் பும்ரானால் மட்டும்தான் நல்லா போட முடியும் அந்த கிரவுண்டில். ஈடன் கார்டன்ஸில் கூட பார்த்துருந்தீங்க, அவர் தான் வந்து சூப்பராக பவுலிங்ன்றது போட்டிருக்காரு. ஈவன் தோ ஈடன் கார்டன்ஸ் இதோட பயங்கரமான ஃப்ளாட் ட்ராக்காக தான் இருந்தது. ஸோ இங்கேயாச்சும் கொஞ்சம் பேஸ் பவுலிங்க்கு ஓப்பனிங்லேயும் சரி, அதேமாதிரி டெத்துலேயும் சரி ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கும். வேரியேஷன்ஸ் போடலாம், ஸ்பின்னர்ஸுமே ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கும். வான்கடே ஒரு ஆல்ரவுண்டிங் கிரிக்கெட் விளாடக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். ஸோ இம்பேக்ட் லெவல் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஃபில் சால்ட்டையும் ஜாஸ் பட்லரையும் பவர் பிளேலே வந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அவங்க பெருசாக ஃபார்மில் இல்லாதனால. பட் என்னோட டவுட் என்ன அப்படின்னா, ஜாஸ் பட்லர் வந்து எங்கேயும் எந்த மேட்ச்லையுமே ஃபார்மில் கிடையாது. பட் ஃபில் சால்ட் இங்கே பர்டிகுலராக ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹர்ஷதீப் சிங் இங்கே எடுத்தே ஆகணும், அவங்க 2 பேர்த்தையும் ஓப்பனிங் எடுத்தாகணும். ஹர்ஷதீப் சிங்கும் ஹர்திக் பாண்டியாவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பும்ரா வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் அவருமே 150 + 145க்கு மேலே போட்டுட்ருக்காரு. ஸோ அவருமே ஓப்பனிங் கூடிய அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சனை செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு இப்போலாம் வந்து ஹாரி ப்ரூக் ஆர்ச்சரை வந்து பவர் பிளேலே 3 ஓவருக்கு யூஸ் பண்ணிடலாரு. ஸோ அது வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆர்ச்சரை வந்து ஒரு இது பண்ணுறதுனால ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ளஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. பட் கண்டிப்பாக ஆர்ச்சர் ஒரு ட்ரபுளாகவே இருப்பார் நம்ம இந்தியா ஓப்பனர்ஸ்க்கு. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மென்டாலஜியும் பார்த்துருவோம். ஸோ 2022 செமிஃபைனலில் இங்கிலாந்து வின் பண்ணாங்க. 2024 செமிஃபைனலில் இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ செமிஃபைனல் பேட்டில்ஸ்ன்றது இந்தியா இங்கிலாந்துக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இயர் யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சேசிங்கில் நல்லாவே ஒரு 196 சேஸ் பண்ணி நல்லா கான்ஃபிடென்ட்டில் வராங்க. ஹோம் அட்வான்டேஜுமே இருக்குது. வான்கடே ஸ்டேடியம், அதுவும் அதிகமாக ஹர்திக் பாண்டியா, பும்ரா, இசான் கிசானு, சூரியகுமார் யாதவ் எல்லா இன்ஸ் பிளேயராக இருக்கனால இன்னுமே ப்ளஸ் பாயிண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் இந்தியாவுக்கு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குட்டி கிரவுண்டு அதே மாதிரி அதிரடியாக ஆடுறாங்க எல்லாருமே இங்கிலாந்தில். ஸோ விக்கெட் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நிறையாவே இருக்காங்க. ஸோ இங்கிலாந்தில் அதேமாதிரி வில் ஜாக்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டராக இருக்கார் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ 2026 செமிஃபைனலில் யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். மென்டலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஹோம் அட்வான்டேஜும் ஃபேன்ஸ் சப்போர்ட்டும் சேசிங் பிலீஃபும் இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு தான் மொமெண்டம்ன்றது அதிகமாக இருக்குது, மென்டலேஜ்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் வென்யூ ரெக்கார்ட் பார்த்துடலாம். சூரியகுமார் யாதவ் இந்த பர்டிகுலர் வென்யூவில் அதிகமாக ஆடிருப்பார். பட் பெருசாக ஃபார்மில் இல்லை, முக்கியமான மேட்ச்சில் எதுலேயுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். பட் இந்த வான்கடேவை யூஸ் பண்ணிக்கணும் அவர். ஸோ அந்த டீப் ஃபைன் லைக்கில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறது கொஞ்சம் குறைக்கணும். போன மேட்ச்சு வேறு மாதிரி அவுட் ஆனார், அவுட் ஆகிட்டே தான் இருக்கார். பெரிய வந்து ஒரு இது இல்லை, ஐபிஎல் கிங்குன்னு தான் பேர். பட்டு கண்ட்ரின்னு வரப்போ முக்கியமான மேட்ச்சுன்றப்போ பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ஏதாவது ஒரு மேட்சாவது பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். யூஎஸ்ஏ மேட்ச்சில் தான் எனக்கு தெரிஞ்சு அதிக ஸ்கோர் பண்ணார். பட் அதுலேயுமே வந்து ஒரு 10-15 ரன் இருக்கிறப்ப கேட்சை விட்டாங்க. ஸோ காட்டன் போர்ட்லேருந்து தவிச்சு தான் அதுக்கப்புறம் ரன்கள்ன்றது அடித்தார். ஸோ பார்க்கலாம் இந்த நேட்டிவ் வான்கடே நாலேஜை வச்சு அவர் நல்ல ரன்கள் ஸ்கோர் பண்ணுறாருன்னு. அட்வான்டேஜ் அவர் பக்கம் தான் இருக்குது, ஃபார்முக்கு வரணும். ஸோ ரெட் சாயில் பேரடைஸ் நல்ல பேட்டிங் கேட்டு அவருடைய ஹோம் ரவுண்டு ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ப்ளே பண்ணுறதுனால. ஜாஸ் பட்லர், ஸோ அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸுமே சூப்பராக சூட் ஆவாங்க இந்த பர்டிகுலர் வென்யூக்கு. பட் 2 பேருமே ஃபார்ம்லே கிடையாது. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் ஃபார்முக்கு இந்த மேட்ச் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஏர்லியாக இருக்கக்கூடிய ஹர்ஷதீப் சிங்கையும் பும்ராவும் வந்து ஒரு 1 or 2 ஓவர் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய பழைய ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் ஜாஸ் பட்லருக்கும் பும்ராவுக்கும் ஒரு பேட்டிலே இருக்குது.
ஸோ அதை பற்றியும் பேசிடலாம் நம்ம. ஸோ இந்த பேஸ் அண்ட் பவுன்ஸை நல்லாவே என்ஜாய் பண்ணுவார். ஸோ ஆனால் நான் சொல்லியிருந்த மாதிரி பும்ராவோட ஸ்பெல்லுக்கு வந்து அவர் கிரிட்டிக்கலாக சர்வே பண்ணி ஆகணும். ஸோ ஸ்பின்னை வந்து சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஜாஸ் பட்லர். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த பர்டிகுலர் வென்யூவில் ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்லா வந்தாங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ மேட்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் குறிப்பாக வில் ஜாக்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் 4 ஓவர் போடுவார். விக்கெட்ஸ் கண்டிப்பாக போகும். காம்படிட்டிவ் மேட்சாக தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப வில் ஜாக்ஸ் வந்து எகெயின் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கேன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அபிஷேக் சர்மா பவர் பிளேலே கூட யூஸ் பண்ணலாம். இப்போலாம் எல்லாருமே டாக்டிக்கலாக அதான் யூஸ் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாப்வே மேட்ச்சில் சிக்கந்தர் ராஜா குஞ்சன் டிகாக்கு ப்ளஸ் மார்க்கம் 2 பேர்த்தையுமே எடுத்து விட்டார். அபிஷேக் சர்மா இசான் கிஷான் திலக் வர்மா சிவம் துப்பேன்னு சொல்லிட்டு நிறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தனால தான் அந்த ஓப்பனிங்கில் 3 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தது கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அசதீப் சிங் விசஸ் ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர். ஸோ அசதீப் சிங் வந்து கொஞ்சம் ஏடிராக இன்ஸ்விங்காக அதை ஃபைன் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலாந்து 2 பேட்ஸ்மேன்ஸுமே ஜாஸ் பட்லர் கூட பெருசாக ஃபார்மில் இல்லைனாலும் ஃபில் சால்ட் கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதிக ரன்கள் கொடுத்துருவார். ஸோ அதையுமே இது வந்து பர்டிகுலராக இங்கிலாந்துக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவும் சரி சூரியகுமார் யாதவும் சரி ஸ்பின்னர்ஸை நல்லாவே ஆடுவாங்க. ஸோ அதனால் இந்த 2 ஸ்பின்னர் ரேன் அகமத் ஆடல் ரஷீத் 2 பேருக்குமே டேஞ்சருன்றதுக்கு இப்போ இன்கேஸ் இவங்க 2 பேருமே ஸ்ட்ரைக்கில் இருந்தால். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேட்டர் மேட்சப். ஸோ சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார். 97 அடிச்சிருக்காரு லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அவரால் தான் வின்னே பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 150 பேஸில் போடுவார். ஸோ இந்த நல்ல பர்டிகுலர் பேட்டிங் வென்யூவில் நல்ல டச்சில் இருக்கப்போ அந்த பேஸை அழகாக யூஸ் பண்ணுவார். கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நல்லா வந்து ஒரு பவுண்ட்ரி அதிகமாக பார்க்கலாம். இந்த பேட்டரில் சஞ்சு சாம்சனுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ட்ரி ஸ்பின் விசஸ் ஹாரி ப்ரூக். ஸோ ஹாரி ப்ரூக் நான் சொல்லியிருந்த மாதிரி மிடில் ஆர்டரில் என்ன தான் இன்ஃபார்மாகவே இருந்தாலும் போன மேட்ச் வந்து ஒரு 26க்கு அவுட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 100 அடிச்சிருக்காரு. பட் ஸ்டில் அவர் வந்து எல்லா பாலுமே ஒரு டேஞ்சரஸான நாக் தான் ஆடுறாரு. எல்லா பாலுமே அவுட் ஆக போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ரிஸ்கி ஷாட்ஸ் தான் அதிகமாக ட்ரை பண்ணுறதுனால வருண் சக்கரவர்த்திக்கிட்ட அது வந்து வேலைக்கு ஆகாது. குறிப்பாக வான்கடையில் ஸ்பின்னர்ஸ்க்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ஹை விக்கெட் அலாட் இருக்குது. ஹாரி ப்ரூக்காக வருண் சக்கரவர்த்தி எடுத்துருவார் இந்த மேட்ச். ஸோ கீ பேட்டில்ஸ் பார்த்துருவோம். ஃபில் சால்ட் விசஸ் ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ ஃபில் சால்ட் வந்து மேபி ஹர்ஷதீப் சிங்கை ஹர்திக் பாண்டியாவை ரன்கள் ஸ்கோர் பண்ணலாம். பட் ஜாஸ்பிரிட் பும்ராவை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பேட்டில்ன்றது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் விசஸ் ஆடல் ரஷீத். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பின்னை நல்லா தான் ஆடுவார் சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவ் தான் இதுலேயுமே அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் விசஸ் வில் ஜாக்ஸ். ஸோ வில் ஜாக்ஸ் வந்து 2 பேருமே கிட்டத்தட்ட இவர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் லெஃப்டின்னு. ஸோ நல்லா வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பேட்டராக இருக்கும். ஸோ மிடில் ஃபில் ஜாக்ஸ் வந்து பேட்டிங் ஆடுறப்போ அக்ஷர் பட்டேல் போடுறப்போ இவங்க 2 பேருக்குமே நல்ல பேட்டிலாக இருக்கும். ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனால் அந்த ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டுமே இருக்குது. ஸ்பின்னுமே ஆகும் வான்கடையில். ஸோ அதனால் அக்ஷர் பட்டேலுக்கு இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த கீ பேட்டிலை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாத்துக்குமே நல்லா வந்து ஒரு கீ பேட்டில் இருக்கும். ஸோ இதில் இருக்க டெக்ஸ்ட்டு கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் அதை ஃபுல்லாக சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல் சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் வந்து பும்ரா இவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கீ பேட்டில்ஸில். ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துடலாம். இப்போது ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ஹாரி ப்ரூக், வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, சாம் கரன், ஸோ ஜாஸ்பிரிட் பும்ரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடல் ரஷீத், ஹர்ஷதீப் சிங். ஸோ இதுதான் வந்து டீமு. கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ் பிகாஸ் ஆஃப் த ஹோம் வான்கடை. சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ பேஸை நல்லா யூஸ் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில். ஸோ சூரியகுமார் யாதவ் அண்ட் சஞ்சு சாம்சன் ஏன் பேட்டர்ஸே போட்டிருக்கேன் அப்படின்னா பேட்டர்ஸ் தான் குறிப்பாக அதிகமான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. வான்கடையில் கண்டிப்பாக 200+ போகும். 2 டீம்லேயுமே நல்லா ஃபயர் பவர்ன்றது இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மா சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. சம் வீக் டீம்ஸ்குள்ளே மட்டும் ஒரு 50 அந்த மாதிரி வந்து அடிச்சிட்ருக்காரு. பெருசாக ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால தான் அதே மாதிரி மேலே வந்து நீங்கள் ஹாரி ப்ரூக் வந்து வருண் சக்கரவர்த்திகிட்ட அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டியாக ரொம்ப அதிகம். ஸோ ஹாரி ப்ரூக் பதிலாக நீங்கள் இசானிக்ஸானை கூட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜாஸ் பட்லரை ட்ராப் பண்ணிட்டு ஃபில் சால்ட்டை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஜாஸ் பட்லர் சுத்தமாக கம்பேர்ட் டு ஃபில் சால்ட் இந்த வேர்ல்டு கப்பில் ஃபுல்லாக சிங்கிள் டிஜிட்டில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரிஸ்கி பிக்கை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மாவும் மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ திலக் வர்மா டாம் பேட்டனை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டியில் ட்ரை பண்ணலாம். ரேகான் அகமதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு போன மேட்சேவும். வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒரு ட்ரம்ப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம்.
டியூ தான் வந்து டிசைட் பண்ணும். இப்போ இந்தியா வந்து பவுல் ஃபர்ஸ்ட் சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வான்கடையில் ஒரு சேஸ் மாஸ்டராக இருந்திருக்காது. மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்போ பெருசாக ஃபார்மில் இல்லைனாலும் இந்த மேட்ச் பர்டிகுலராக ஃபார்முக்கு வரலாம். ஸோ அதனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி நல்ல ஒரு குட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்தியன் பேட்டரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வைஸ் கேப்டன் ஜாஸ்பிரிட் பும்ரா, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ இந்த பக்கம் இங்கிலாந்து வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர், அவருமே பெருசாக ஃபார்மில் இல்லை. பட் இது வந்து ஒரு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து ரிஸ்கியாக இருக்கனால யாருமே பெருசாக ஜாஸ் பட்லர் ஃபார்மில் ட்ரை பண்ண மாட்டாங்க. சூரியகுமார் யாதவும் யாருமே பிக் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கும். வில் ஜாக்ஸை ஈஸியாக போட்டுக்கோங்க. ஏன்னா 4 ஓவர் ப்ளஸ் வந்து கடைசியில் வந்து நல்லா ஹிட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டின்றது இருக்குது. ஸோ ஜிஎல் ரிஸ்கி ஆப்ஷன். போன மேட்ச்லேருந்து சூப்பராக ஃபார்மில் இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன், அப்புறம் ஹாரி ப்ரூக், அவருமே ஒரு 100, இவர் ஒரு மேட்ச்சில் 97. ஸோ இந்த ஹை வேரியன்ஸ் டிஃபரன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு 55% வின்னிங் வாய்ப்பு இருக்குது, 45% இங்கிலாந்துக்கு வாய்ப்பு இருக்குது. டாஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அசெட்டிஸ் போன மேட்ச் மாதிரியே வந்து இந்தியா டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுத்தாங்க. அதே இது இதில் நடக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா போன மேட்ச் ஆச்சும் வெஸ்ட் இண்டீஸ், இந்த மேட்ச் வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து. மேலே டாப் ஆர்டர் கொலாப்ஸில் ஆனாலுமே அவங்க மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச்சு. ஸோ இதான் நம்மளுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.